சப்போஸ் என்ன டேமேஜ் ஆச்சுன்னு வைங்களேன், அதான் ஒரு பீஸ் இறக்கிட்டாங்க. நல்ல வேலை. வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து லோடு வந்து ஓகே ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் அத்திப்பள்ளி தாண்டி யாதவநல்லின்னு சொல்லி ஒரு ஏரியா, அத்திப்பள்ளி பக்கத்துலே யாதவநல்லி, அங்கே தான் வந்து லோடு ஏற்றிட்டு போக போகிறோம். என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஐட்டம். ஆமாம், அதாவது நம்ம இட்டாச்சிக்கெல்லாம் வந்து பிரேக்கர் வரும் பார்த்தீங்களா, அந்த பிரேக்கர் ஐட்டம் தான் ஏற்றிட்டு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆஃபீஸ் லோடு தான், நம்ம வந்து குரூப் லோடு எதுவும் பார்க்கல. ஏன்னா நேற்றுலாம் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லோடு பார்க்குற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று ஒரு நாள் ஆல்ட் ஆகிடுச்சு. எப்படி நேற்றையே லோடு ஏற்றிருக்கணும், லோடு ஏற்ற முடியல, அதனால் ஆல்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லோடு ஏற்றுறோம். நம்பரையில் கம்பெனி வந்துட்டோம். என்ன பிரேக்கர் ரெடியாக இருக்குது, ஏற்ற போகிறோம். ஸோ இந்த 2 பிரேக்கர் தான் ஏற்ற போகிறாங்க. நம்பர்களை லோடு ஏற்றியாச்சு, ஃபினிஷ்ட். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோம். பில்லு வந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சது. வந்து கிளம்புறது மணி தான். இந்த வாரம் ஃபுல்லாமே 2 லோடு எடுத்து ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 லோடுமே பயங்கர பஞ்சாயத்தாவே போயிடுச்சு. பஞ்சாயத்து வந்தாலே ஆல்ட் ஆகுது, ஒரு பக்கம் டென்ஷன் ஓவரு. பிரச்சனை இல்லாத லோடு ஓட்டலான்னு பார்த்தா எதனா ஒரு பிரச்சனையை தான் தூக்கி லோடில் கொடுத்துட்டு நம்மளை போட்டு சாவடிக்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் தாண்டி இங்கே ஒரு கம்பெனி பங்க் இருக்கு. அதாவது பாரத் கம்பெனி பங்கு, கோகோ பங்க் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் பெரிய பங்கு, பார்க்கிங்கு, டீசல் எல்லாமே கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் அந்த இடம். டீசல் போட்டாச்சு, ஏற்றிட்டு அந்த மெட்டீரியலில் இந்த இடத்துல டர்ன் பண்ணும்போது 2மே ஒன்றா சேர்ந்து பாய் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாய் எடுத்துட்டேன். இதுக்கு வேறு பாய் போட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. எடுத்துகிட்டு பாய் எல்லாமே உள்ளே மாட்டிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வாங்க இப்போ அப்படியே கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோம். இது ஃபர்ஸ்ட் லோடு வந்து பெங்களூர் டு கோயம்புத்தூர். நம்ம அந்த மிலிட்ரி கேம்பஸ்க்கு வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். 2வது லோடு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இறக்குன நாள் வந்து சனிக்கிழமை. அப்போ உடனே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே ஒரு லோடு வந்து ஏற்றி நெக்ஸ்ட்டு கொண்டு போய் அது வந்து ஒசூர் ஏற்றிருந்தோம். ஒசூர் டைட்டானுக்கு வந்து ஏற்றிருந்தோம். அந்த லோடு வந்து ஏற்றி எடுத்துகிட்டு போய் வீட்டில் எடுத்துகிட்டு திங்கட்கிழமை மார்னிங் வந்து அந்த லோடை அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து லோடு வந்து செட் பண்ணோம். எங்கேக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் கேரளாவுக்கு போன லோடு. நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ கேரளாவிலேருந்து ரிட்டன் அன்னைக்கு கேரளாவுக்கு இறக்குன அன்னைக்கு வந்து ஆல்ட் ஆகிட்டு மறுபடியும் மறுநாள் வந்து லோடு ஏற்றணும். மறுநாள் எங்கே லோடு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பெங்களூருக்கே ஏற்றிட்டு வந்தேன். அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பெங்களூர்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை போயிருந்தோம். சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து லோடு இறக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா லோடு வந்து செட் பண்ணோம். லோடு செட் பண்ணி தான் சேலம் வந்து சேலத்துலேருந்து மறுபடியும் உடுமலைப்பேட்டை வந்தோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து இப்போ வந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இதுக்கு போயிட்டுருக்கோம், இதுக்கு பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது இறக்குற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பள்ளிக்கு பக்கத்துலே, அதாவது யாதவநல்லின்னு சொல்லி ஒரு ஏரியா. அத்திப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ரைட்டு போனால் அந்த சைட்டு. ஸோ ஏற்றிருக்கிற மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் தான், பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா இது வந்து ஒரு 6 மணிக்குள்ளே இறக்கிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 7-8 மணிக்கு எதனா லோடு வந்தால் பார்த்து ஏற்ற முடியுதா ஏற்றுவோம். அப்படி இல்லையா நாளைக்கு தான் வந்து நம்ம ஏற்ற முடியும். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்போடைய குரூப் லிங்க் வந்து கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அதை நீங்கள் பார்த்து அதுக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நடக்காத ஒரு காரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்புமே ஃபுல்லாகிருது. என்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குரூப் வந்து நான் பார்க்காத விட்டேன்னா என்னால் வந்து அந்த குரூப்லேருந்து ஜாயின்ட் ஆக முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே ஃபுல்லாகிருது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து இம்பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ், அது எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு 2-3 குரூப்பில் இருக்கும்போது அந்த குரூப்லேருந்து லிங்க் வரும்போது அதை வேணா எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி உள்ளே போய்க்கலாமே தவிர வாட்ஸ்அப் குரூப் நான் அனுப்பிச்சு நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுறதுன்றது இம்பாசிபிள், வேலைக்கே ஆகாது. பார்த்தீங்கன்னா சேலம் 103 கிலோமீட்டர், ஒசூர் 262 கிலோமீட்டர், பெங்களூர் வந்து 103 கிலோமீட்டர். தெரியுதுங்களா? தெரியும். நாம் இப்போ போகிற ரூட் பார்த்தீங்கன்னா நேராக சங்ககிரி போவோம். சங்ககிரிலேருந்து லெஃப்ட்டு பொங்கனாபுரம், தாரமங்கலம், ஓமலூர் இந்த வழியாக போயிட்டு பைபாஸ் டச் பண்ணி பைபாஸ்லேருந்து அப்படியே தொப்பூர் ஏறி தொப்பூர்லேருந்து டோல் எடுத்து இப்படி தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய சில டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக நம்மளோட வீடியோஸும் சரி நம்மளோட அப்டேட்ஸும் இதுக்கு மேலே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் லெஃப்ட்டு கட் பண்ணி போயிட்டுருக்கோம். தாரமங்கலம் வழியாக போயிட்டுருக்கோம். சாப்பிடல, போயிட்டு முன்னாடி என்ன ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட்டுட்டு மொபைல் ஸ்டாண்ட் வேறு உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அதை வச்சுனா வீடியோ எடுத்துருந்தேன். அதை உடஞ்சி அதை ஒரு டேக் போட்டு கட்டி வச்சிருக்கேன். போயிட்டு ஒன்று புதுசாக வாங்கணும். 2 வருஷம் வந்திருக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்டு, உடஞ்சி போயிடுச்சு. உடையலை, அந்த கிளாஸில் ஓட்டுற அந்த கம்மு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நிற்கலை கிளாஸில், எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கம்மு. அதனால் வேறு எதாவது வாங்கணும். போயிட்டு அப்படியே போவோம். மத்தியானம் சாப்பாடு பிரியாணி. நண்பர்களே, கிருஷ்ணகிரி டோல் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து 4:47, 5 மணி. இன்னும் 1 மணி நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு, ஒசூர் போகிறதுக்கு. போயிட்டு இந்த லோடை வந்து இறக்கி விட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து பிரேக்கர் ஐட்டம்ன்றதுனால எந்த டைமுக்குனாலும் இறக்கி கொடுக்கும். அதாவது பிரேக்கர் ஐட்டம், க்ரஷர் ஐட்டம், இந்த 2 ஐட்டமும் பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்குனாலும் இந்த மெட்டீரியல் வந்து அன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நைட்டு 12 மணிக்கு போனாலும் சரி, 1 மணிக்கு போனாலும் சரி. ஹவுஸ் ஹோல்டுனா கூட இந்த டைமுக்கு வந்தால் தான் அன்லோட் பண்ண முடியும்னு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது பார்ட்டியை பொறுத்து. ஆனால் பிரேக்கர் மிஷினரி, இந்த பிரேக்கர் மெட்டீரியலும் க்ரஷர் மெட்டீரியல் 2 போனால் மட்டும் எந்த டைம்னாலும் அன்லோட் பண்ணலாம். நம்மளுக்கு நம்ம சரஸ்வதி ஆஃபீஸில் இப்போ வந்து கொஞ்சம் லோடு வந்து டல்லாக இருக்காமா, ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்படியே நிற்கிறேன், பிளாக் ஆயிடுச்சும். அந்த பக்கம் லைனில் தான் ஒரு வண்டி பிளாக் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி திரும்பி ரிவர்ஸ் போட்டு இந்த லைனில் வந்தால் இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பிளாக் லிஸ்ட்டு வண்டி போனால் தான் போக முடியும். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே போகலாமா இல்லை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? ஸ்ட்ரைட்டாக போனால் ஓடி வந்து கொடுப்பாங்களே. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே போய் போனால் 200 கொடுத்துட்டு போனோம். என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே புரியல. பார்ப்போம் வேறு எதனா மாற்று வழிகள் உள்ளதா என்று. சைட்டு பக்கம் வந்துட்டேன், ஆனால் எந்த சைட்டுன்னு தான் தெரியல. வந்து ஒரு இடத்துல முட்டி நிற்கிது. எந்த பக்கம் போகணுன்னே ஒன்றுமே புரியல. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு யார்கிட்டலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ரோடு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அந்த ரோடுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. இதுக்குள்ளே தான் இருக்குங்களாமா. எவ்வளோ நேரமாக கேட்டு இப்போ தான் வந்து ஒரு சைட்டுக்குள்ளே வருது. இங்கே ஒரு 2 கேட்டு இருக்கான், அந்த கேட்டுக்குள்ளே தான் போகணுமா. உள்ளே இருக்குது அந்த கேட்டுக்குள்ளே தான் போகணும். போவோம். நண்பர்களே, ஒரு வழியாக சைட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காட்டம் இது. அந்த இடத்துக்கு தான் வந்துடுவோம். இந்த 2 மிஷின் பாருங்கள். இந்த 2 மிஷின் வந்து பிரேக்கர் இல்லாமல் நிற்குதுங்களா. இந்த 2 மிஷினுக்கான பிரேக்கர் தான் நம்ம சர்வீஸுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். கீழெல்லாம் அடித்து பிரித்து தள்ளிட்டுருக்குறாங்க. அதான் எங்கே லொக்கேஷனு இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே வந்தால் க்ரஷர் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேராக கொண்டு போய் கேட்டுக்கிட்டே விட்டுரும்.
இதுதான் இந்த மாதிரி சைட் ஒர்க்குள்ளே வரும்போது தான் எங்கன்னா ஒரு இடத்துல போய் சுத்தலில் விட்டுறது நம்மள. வேற உள்ளே ஒட்டச்சிட்டு இருக்கிறாங்களா. இப்போ வந்து இந்த மொத்த இட்டாச்சிக்கும் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம வந்து பேசிடுது. அவரு தான் வந்து வராருங்களாம்மா நம்ம கிட்டக்க அதை அன்லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மழையை கொடைஞ்சி அடித்து ஒட்டச்சி கம்பெனி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு பீஸ் இறக்கிட்டாங்க, நல்ல வேலை. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ரேட்டர் அட்டக்குது, எதுவும் டேமேஜ் இல்லாமல் அழகாக தூக்கி இறக்கிட்டாரு. அது ஆடின ஆட்டத்துக்கு வந்து வண்டியில் அடிச்சிருமேன்னு நினச்சேன் நான். வழியா ஒன்று இறக்கிட்டாரு. போய் பெல்ட்டை கழட்டி விட்டு அடுத்த பீஸ் இறக்கும். எந்த பிரச்சனை இல்லாத இறக்கி விட்டுருக்கிறாருப்பா. பெல்ட்டை போட்டு தூக்கி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எதனா டேமேஜ் ஆச்சுன்னு வைங்களேன், அதான் ப்ரூஃப் காட்டுறதுக்காக 2 பொருளையும் சேஃபாக இறக்கிட்டேன். ಆರ್ನೂರ 18 1200 200 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ತಿಂದು